தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் ரஜினிக்கு பிறகு அதிக எண்ணிக்கையிலான ரசிகைகளை உருவாக்கியவர் தான் தளபதி விஜய் அவர்கள். விஜய் அவர்களுக்கு அவருடைய ரசிகர்கள் முதல்ல இளைய தளபதி பட்டத்தை கொடுத்தாங்க. அதன் பின்னர் தளபதியாக மாறினார் விஜய் அவர்கள். மேலும் தன்னுடைய ரசிகர்களை நம்பித்தான் விஜய் அவர்கள் தற்போது அரசியலுக்குமே வந்திருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலை விஜய் அவர்கள் குறிவைத்திருக்க நிலையில தாவேகா பொதுக்கூட்டங்கள்ல திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசிட்டு இருக்காரு. இந்த நிலையில தான் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவரிடமிருந்து விவாகரத்து கேட்டு சில நாளுக்கு முன்னாடி செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மனு கொடுத்திருக்காங்க. அதுல விஜய் சார் ஒரு நடிகையுடன் நெருக்கமாக இருப்பதாகவும் அவருடன் வாழ்ந்து வருவதாகவுமே சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. வர ஏப்ரல் 20 இந்த வழக்கு தொடர்பாக விஜய் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவுமே போட்டிருக்காங்க. இந்த நிலையில தற்போது இந்த விவகாரம் கொடுத்து பலருமே அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிட்டு இருக்க நிலையில தற்போது தளபதி விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பரான நடிகர் அஜித்குமார் அவர்கள் இந்த சம்பவம் பற்றி மனம் திறந்து பேசியிருக்காரா. அதாவது ஒருவருடைய பர்சனலை பற்றி பொதுவெளியில் பேசுவது அவதூறான ஒரு விஷயம். அது மட்டுமல்லாமல் அவங்களுடைய பர்சனலை பற்றி பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. மேலும் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களும் சங்கீதாவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாங்க. ஆகையால கூடிய விரைவிலேயே அவங்க 2 பேருமே இணைந்து விட்டாங்க அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஏகே அவர்கள் சொல்லியிருப்பது ஏகே ரசிகர்கள் மட்டுமல்ல தளபதி ரசிகர்கள் மத்தியிலுமே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.